நம்பிக்கை உடையவர்களே அரணுக்கு திரும்புங்கள், பாதுகாப்பான இடத்திற்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்றால் நாளைக்கு தருவேன் என்று சொல்லவில்லை. நீ வந்து அவர் நாமத்தை நம்பும் பொழுதே, அந்த வார்த்தையை நம்பும் பொழுதே, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுதே அதை இரட்டிப்பா கொடுப்பாரு. கையை உயர்த்தி ஒரு அருளைய சொல்லுங்களேன். ஐயா, நான் பல வருடங்களாய் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு முடிவில்லையா என்று கலங்கியிருக்கலாம். ஆனால் இன்று இந்த மனதுருக்கு நாட்களில் அவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்ப்பாரானால் ஒன்று நடக்கும், உன் நம்பிக்கை நிறைவேறும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசேஷித்த நற்செய்தி உங்களுக்கு நான் வழங்குகிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாபெரும் ரட்சிப்பின் உபவாச கூட்டத்தை நடத்தி வருகிறோம். தேசத்தின் பல பகுதியிலிருந்து மக்கள் வருகின்றனர், ஆசீர்வாதங்களை பெறுகின்றனர். அன்றைய தினம் அரசாங்க விடுமுறையாய் இருக்கிறபடினாலே அந்த கூட்டம் ஒவ்வொரு வருஷமும் நடந்து வருகிறது. அதாவது மாபெரும் ரட்சிப்பின் உபவாச கூட்டம், ஞானஸ்நான ஆராதனை. தேவ பிள்ளையாக மாறுவதற்குத்தான் அந்த ரட்சிப்பின் மாபெரும் உபவாச கூட்டம். விசேஷமாக நீங்கள் வரும்பொழுது ஒரு மாற்று வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். எனான்பு தேவனை பிள்ளைகளே, அநேக மக்கள் வருகின்றனர். அதாவது நடக்கும் இடம் ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற ஏபி சபையுடைய தலைமை சபையிலே அந்த கூட்டம் நடக்கிறது. சரியாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை காலையில் 8 மணிக்கு தொடங்கி அந்த கூட்டம் முடிவடைகிறது. உங்களுக்கு மத்தியான ஆகாரம் அங்கே கொடுக்கப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறது. அப்படியான ஒரு சந்தோஷத்தின் நாள் தான் ரட்சிப்பின் மாபெரும் உபவாச கூட்டம். இதோ விலாசம் தெரியாத உங்களுக்கு இருக்குமானால் இதோ விலாசம் ஸ்கிரீன் வருகிறது, எடுத்துக்கொள்ளுங்கள், ஓடி வாருங்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், ரட்சிப்புக்குள் கை கூறுங்கள். அந்த மாபெரும் உபவாச கூட்டத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.